வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல மறுபடியும் ஒரு குறும்படம் போட்டிருக்கிறாங்க சாண்ட்ராக்கு. சாண்ட்ரா, பார்வதி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி சாண்ட்ரா வந்து ஏற்கனவே இந்த குறும்படம்னு எடுத்துட்டு வந்தாங்கல்ல. விஜய் சேதுபதி எபிசோட் முடிஞ்சதும் விஜய் சேதுபதி அவ்வளோ நேரம் கேட்குறாரு, சொல்லுங்க குறும்படம் போட்டாரு. இந்த கேப்டன்சி டாஸ்க்ல சபரி அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் எதுவுமே பண்ணல, தடுக்கல கனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வாயே திறக்கல, அமைதியா இருந்தாங்க. நாங்க ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன் சார். இந்த பக்கம் வந்து சாண்ட்ரா சொல்றாங்க, சார் நான் அவங்க கிட்ட சொன்னேன் சார், நான் கேட்டேன், நான் சொல்றதை அவங்க கேட்கவே இல்லை சார், அவங்க அங்க பேசிட்டு இருந்தாங்க சார்னு. ஆமா நான் அங்க பேசிட்டு இருந்தேன் சார் சொல்லும் போது அதையும் கழுவி ஊத்துனாரு. ஜட்ஜிங்க நீங்க உங்க காலில் வந்து விழுறாங்க, அப்ப கூட நீங்க தடுக்கல. உங்க முன்னாடி தான் பாத்தீங்கன்னா மெதிக்கிறான்னு சொல்றாங்க, அதை நீங்க தடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு குறும்படம் போட்டார். போட்டு கேட்கிறாரு, பதிலே சொல்லாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அங்க வந்து இதை சொல்லியிருக்கலாம்ல, நீங்க தெளிவா பேசக்கூடிய ஆளு. கனியுடைய எக்ஸாக்டா கனி சொன்னது என்னங்க, சாண்ட்ராவை தனியா கூப்பிட்டு எபிசோடுக்கு அப்புறமா நீங்க எல்லாம் தெளிவா பேசுவீங்க இல்லையா, தெளிவா பேசக்கூடிய ஆள்ல, மற்றவங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியும்ல, அதை நீங்க அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல. இங்க கேங்கா சேர்ந்துக்கிட்டு இவங்க பண்ணதெல்லாம் சம்பவம் அப்படி இருக்கு. இப்ப அவங்களும் சொல்லல, இப்ப என் மேல தப்பு நீ சொல்ல வரேன்னா நீ அங்க விஜய் சேதுபதிட்டே சொல்லிக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்கலாம்ல. அங்க வாயை திறக்க முடியல இந்த கனி அக்கால. இங்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா நீயும் தப்பு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னும் போது அங்க சாண்ட்ரா கேட்கும் போது பாத்தீங்கன்னா இல்ல நீங்க வந்து அங்கேயே சொல்லிக்கலாம் போது சாண்ட்ரா சொல்றாங்க, இல்லைங்க நான் பயந்துட்டேன், எனக்கு படபடப்பாயிடுச்சு, நான் பயந்துட்டேன், நான் அதனால அங்க எதுவும் சொல்லாது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லும் போது உடனே கனி, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரா, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன், நான் வந்து பயந்துட்டேன், என்ன பண்ணுன்னு தெரியல, அதனால வந்து நாங்க சொல்லலை, நாங்க சொல்லியிருக்கணும் தான் அப்படின்னு சொல்லும் போது நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், நான் எந்த கேம் ஷோவும் பார்த்ததில்லை, எந்த கேம் ஷோக்கும் ஜட்ஜா போனதில்லை, அதே இல்லாம கேட்டாங்க உள்ள இங்க எத்தனை நாளா நீங்க இருக்கீங்க, சாண்ட்ரா அப்பதான் வராங்க, அதான் டாஸ்க் முதல் டாஸ்க் ஜட்ஜா, நீங்க 1 மாசமா இங்க இருக்கிறீங்கல்ல, ஆனா என்ன உளர்னாங்க இவங்க, நான் வந்து வெளியே கேம்லாம் பார்த்ததே கிடையாது, நான் வந்து கேம் ஷோக்கு ஜட்ஜா போனதில்லை, எனக்கு வந்து படபடப்பு ஆயிடுச்சு, எனக்கு பக்குன்னு இருந்துச்சு, ஆக்சுவலா எனக்கு ஃபோக்கஸ் ஒரு இடத்துல இருக்காது, உண்மையிலேயே என் பிரச்சனை என்ன தெரியுமா, எனக்கு வந்து ஒன்று சொல்ல வராது, இவ்வளவா நானும் பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுதான் இங்க பார்வதி கிட்ட சொல்றாங்க. இப்படி பார்வதி கிட்ட இப்ப ஆரம்பிக்கும் போது சாண்ட்ரா வந்து சொன்னது, நீ நானும் ஒரே ஏஜ்னு எடுத்த உடனே ஆரம்பிக்கிறாங்க, அந்த கிழவி ஏஜா எனக்கு அப்படின்ட்டாங்க. உடனே பாத்தீங்கன்னா பார்வதி வந்து அப்படி சொல்லாது அப்படின்னு சொல்லும் போது அது தாட் அப்படின்னு தான் நான் என்ன பண்றது அப்படின்றாங்க. கிழவி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க எடுத்துட்டு வராங்க. கிழவின்னு சொல்லிட்டாங்க, இவங்கள கிழவின்னு நாங்க சொல்றோம், சொல்லிங்க. கிழவின்னு சொன்னது வந்து சொல்லாம இருந்திருக்கலாம், அதை தவிர்த்திருக்க வேண்டிய வார்த்தை தான். ஆனா அந்த தாட் அப்படிதான் இருக்கு, அதை நம்மளும் சொல்லலாம். அந்த ஊர் கிழவின்னு பேர் வைப்பல, அந்த மாதிரி தானே உளறிட்டு இருக்கிறாங்க. இங்க சாண்ட்ரா வந்து சொல்லலாம், நான் வந்து முதல் டாஸ்க்குங்க என்ன பண்றதுன்னு தெரியல, இங்க அது இல்லாம இங்க குரூப்பா ஒன்று பண்ணும்போது இப்படி நடக்கும் போது நான் பார்த்து இது வழக்கமா நடக்கிறதா, என்ன ரியாக்ட் பண்ணுன்னு தெரியல, நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க எங்களுக்கு பதிலும் சொல்ல, நான் அப்படியே நின்னேன், எனக்கு நான் என் தப்பு தான் சொல்லாதது அப்படின்னு சொல்றாங்க, ஒத்துக்கிறாங்க. நானும் தான் எனக்கும் புதுசு, இன்னும் நான் இந்த மாதிரி ஜட்ஜா இருந்தது இல்லை, நான் கேம் ஷோ பார்த்தது இல்லை, கேமே பார்த்தது இல்லைன்னா இதுவா பதில் அதுக்கு. இப்போ ரீசெண்டா நம்ம லாஸ்டா கூட பார்த்தோம்ல, இந்த கேப்டன்சி டாஸ்க்ல, இப்ப நடந்த கேப்டன்சி டாஸ்க்ல எஃப்ஜே ஜெயிச்சால, அதுல வந்து கேர்ள்ஸ் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே இவரை சபரியை வந்து அவுட் பண்ணா, பார்வதி திவ்யா லாஸ்ட் கேப்டன்சி டாஸ்க்ல சபரி கிட்ட தோத்தவங்க, அதாவது டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டவங்க, அவங்களுக்காக இது உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சபரியை இப்ப அவுட் பண்ணா, அங்க வந்து நீ பெண்களுக்காக சொல்ற, ஆனா அங்க சுபிக்ஷா ஒரு பெண் தானே, ஆனா சுபிக்ஷாக்கு வந்து நீ பெண்களை காப்பாத்த வந்தவன்ற அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லவே இல்லையே. எங்க சொன்னாங்க, பெண்களுக்காகன்னு சொல்ற, ஆனா வந்து இங்க நீ வந்து சுபிக்ஷாவை அவுட் பண்ண அப்படின்றாங்க. இது யார் பேசுவாங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்கவங்க பேசுவாங்களா, மேல் மாடி இருக்கிறவங்க மாதிரி பேசுவாங்களா. ஆனா கனி அக்கா இதை பேசுறாங்க. அன்னைக்கு குறும்படம்னு இவங்க போட்டானுங்கல்ல, குறும்படம்னா விஜய் சேதுபதி போட்டாரு. விஜய் சேதுபதி கேட்கும் போது அங்க வாயை திறக்கல, வாயை பொத்திக்கிட்டு அமைதியா இருந்தாங்க. அங்க அமைதியா இருந்துட்டு இவங்க குறும்படம் எடுத்துட்டு வந்து போஸ்ட் எபிசோட்ல அவ்வளோ தூரம் எபிசோட்ல நடந்தது சம்பவம், அதெல்லாத்தையும் விட்டுட்டு எபிசோடு எண்டுல இவங்க வந்து கேட்குற கேள்விக்கு இவங்க உளறாங்க கனி. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா சாண்ட்ரா எக்ஸ்போஸ்ட், சாண்ட்ரா நடிச்சிட்டாங்க. எங்க இருந்து வருது, டேமேஜ் கண்ட்ரோல் இல்ல, டேமேஜ் பில்ட். இந்த பக்கம் வந்து இமேஜ் பில்டப் பண்றாங்களாமா, அந்த பக்கம் டேமேஜ் புல்டோசரை வச்சு இடிக்கிறாங்களாமா அந்த பக்கம். அங்க வந்து கிளீனா 3 இடத்துல அவங்க பேசியிருப்பாங்க சாண்ட்ரா, அந்த நமக்கு அப்புறமா எபிசோட் அப்புறம் காட்டின இடத்துல. அவங்களும் அதான் சாண்ட்ரா திரும்ப பார்வதி கிட்ட பேசும்போது சொல்றேன், நான் ஒரு 3 வாட்டி கேட்டேன், இப்ப நான் என்ன பண்ணணுன்றீங்க, இப்ப நான் என்ன சொல்லணும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் அங்கேயே சொல்லிட்டேனே, நாங்க சொல்லியிருக்கணும்,
தவறு தான், அதை நான் சொல்லன்னு நான் சொன்னேன்னு போது இல்ல நீங்க வந்து என் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு ஃபுல்லா என்ன போர்ட்ரே பண்ணீங்களா, என்ன போர்ட்ரே பண்ற மாதிரி இருந்துச்சு, என் மேல தப்பு இருக்கு, இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா நீங்க தப்பு அப்படின்னா யார் யார் இதெல்லாம் பேசுவாங்க? எல்லா தப்பையும் பண்ணிட்டு வந்து இப்படி உளறோம் கண்டபடி ஊருக்கு மாதிரி உளறிட்டு இருந்தா அதை வந்து கேட்டிருப்பாங்களா? ஆமா என் மேலேயும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லணும்னா நீ விஜேஎஸ் கிட்ட கேட்க வேண்டியது தானே. அவ்வளவு அறிவு இருக்கணும், இவ்வளவு வயசாயிருக்குல்ல, அறிவு இருந்தா அதான் குறும்படம் பச்சையா போட்டு கிழிச்சிட்டாங்கல்ல. உனக்கு அவ்வளவு அறிவு இருந்தா, உன் பக்கம் நியாயம் இருந்தா, இல்ல இந்த பக்கம் தப்புன்னு இருந்தா நீ விஜய் சேதுபதி முன்னாடி கேட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்வதி கிட்ட அதை சொல்றாங்க. அதுதான் நம்மளும் கேட்கிறோம். ஆனா அதுக்கப்புறமா இவனுங்க பண்ணதெல்லாம் ஐயோ சாண்ட்ரா நடிக்கிறாங்க, ஐயோ சாண்ட்ரா நடிக்கிறாங்க, என்ன உருட்டுறா டே. இங்க அவ்வளவு தூரம் நடிச்சு கீழ்ச்சி முகத்திலேயே கீழ்ச்சி விட்டாங்க குறும்படத்துல, அதெல்லாம் தெரியல. அங்க வந்து ஒலர்னு உழைட்டு இருக்கு கனி, அது தெரியல. ஆனா சாண்ட்ரா நடிக்கிறாங்களாமா. உங்ககிட்ட நான் பேச விரும்பலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. என்ன கொடுமை அது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா தெரிச்சு ஓட்டாங்க, பதில் சொல்ல முடியல. என்ன பதில்? அதான் சொல்லிட்டாங்களே, நான் தான் இது முதல் முறைன்ட்டாங்க. சரி, சாண்ட்ரா சொன்ன வார்த்தையை அப்படியே எடுத்துப்போம், நான் முதல் முறைன்னு சொல்றாங்க. ஆமா அது முதல் முறை. சாண்ட்ரா பயப்படவே இல்லையா? அது ஒரு ரியாக்ஷனா? பயந்து ரியாக்ஷனா? விஜய் சேதுபதி வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அந்த பயம் இன்னும் தெரியுது பாருங்க சாண்ட்ரா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ பா நான் நடிப்பு பாடுறா, விஜய் சேதுபதி சொன்னதுதான் தப்பாயிடுச்சா? அந்த அளவுக்கு இல்லைன்னா இப்ப கனி என்ன சொன்னாங்க சாண்ட்ரா கிட்ட, இவங்க குறும்படம் போட்டானுங்கல்ல அந்த போஸ்ட் எபிசோட்ல, கனி என்ன சொன்னாங்க, நானும் வந்து பதட்டமாயிட்டேன், எனக்கு வந்து ஃபோக்கஸ் போயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியா இருந்தாங்க ரியாக்ஷன் அங்க. அப்ப வந்து கனி நடிக்கல. அது என்ன கனி வந்து இவ்வளோ பெருசா மாட்டோம், பெருசா ஒண்ணு அதை ஃபுல்லா மறைச்சிட்டு இது துணூண்டு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸா ஜூம் பண்ணுவீங்களாங்க. இப்ப ஒட்டுமொத்தமா எக்ஸ்போஸ் ஆனது அங்க கனி தான். ஆனா ஏற்கனவே இந்த ஒரு விஷயம் வந்தது இல்லை, வெளியாச்சுல, லீக் ஆச்சு இல்ல, இவங்க டேமேஜ் கண்ட்ரோலுக்காக அமௌண்ட் செலவு பண்றாங்கன்னு. அது ஹெவியா செலவு பண்ணியிருக்காங்க போல. ரெண்டாவது முறை, ஒரு முறை ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அடுத்த முறை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய வெளிப்பாடு தானே இதெல்லாம். இல்ல சாண்ட்ரா அங்க பாருங்க குறும்படம் போடுறோம் சாண்ட்ராக்கு, சாண்ட்ரா நான் பயந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறீங்கல்ல, நான் அதே ஆட்கள் கேட்கிறேன். அதே டாஸ்க்ல நானும் பயந்துட்டேன்னு சொல்லிட்டு கனி சொல்றாங்களே, எனக்கு படபடப்பாயிடுச்சு, பக்குன்னு ஆயிடுச்சு அப்படின்னு. அது அந்த குறும்படத்துல காட்டு, பக்குன்னு ஆனது. கால அடியில வந்து விழுறாங்க, அப்பவும் அமைதியா பார்த்து நின்றுட்டு இருக்கிற, ஓடி போயிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணது யாரு? சாண்ட்ராவை ஓடி போனாங்க அங்க, ஓடி போய் பண்ணது யாரு? பாட்டில எடுத்துட்டு வந்து ஓடி வந்தா ஒத்துக்க மாட்டேன் பார்வதின்னு ஓடி வந்து யாரு? கனி இல்ல. ஆனா கனின்னு தான் சொல்றாங்க நான் பக்குன்னு எனக்குன்னு. சாண்ட்ரா பக்கு நான் பயன்ட்டேன்னா பயப்படவே இல்லை, மூஞ்சி ரியாக்ஷனை பாருன்றீங்களே. அப்ப கனி நான் பயன்ட்டேன்னா மட்டும் அந்த மூஞ்சி ரியாக்ஷன் பார்க்க மாட்டீங்களா? அப்ப கனி என்ன சொன்னாலும் கனி அப்படியே மூடி மறைச்சிட்டு, மொத்தமா எக்ஸ்போஸ் ஆனதை மூடி மறைச்சிட்டு சாண்ட்ரான்றா அப்ப துட்டு வாங்கிட்டு உருட்டுறீங்களாடா, செட்டப்பாடா டேய் டுபாகோர்ஸ் உருட்டல்களே. ஸோ இந்த உருட்டுகள் பார்த்தீங்கன்னா இதுதான் டேமேஜ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. இது ஒரு செட்டப் பண்ணிட்டு இருக்கு. இந்த செட்டப் எல்லாம் வந்து நீங்க இதுல பண்ணிக்கலாம், எக்ஸ்ல கொஞ்சம் பண்ணலாம், இன்ஸ்டால கொஞ்சம் பண்ணிக்கலாம், அப்புறம் வெளியில இல்ல யூடியூப்ல இந்த வீடியோ ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இது உருட்டுகள்லாம் இருக்குல்ல, அவங்க கிட்ட பண்ணிக்கலாம், அவங்கள வச்சு கொஞ்சம். அப்புறம் வெகுஜன மக்கள்கிட்ட எப்படி போயிடுவீங்க? இப்போ வந்து இந்த பிராண்டிங், அந்த ஒரு சீக்ரெட் டாஸ்க், அதுக்கப்புறமா அந்த பிராண்டிங் ஒன்று இருக்குல்ல, சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்து ஆரம்பிக்குது. சனிக்கிழமை எர்லி மார்னிங் ஆரம்பிச்சுட்டானுங்க இந்த டேமேஜ் பண்றது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே சைடு இந்த பிஆர் வேலை பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கு. அமௌண்ட் பெருசாப்பா அப்படின்னு தான் கேட்கணும். இப்பவும் பாத்தீங்கன்னா கிழவின்ட்டாங்க. எப்படி கிழவின்னு சொல்லலாம்? லிஸ்ட்லயே இல்ல, நீ எல்லாம் லிஸ்ட்லயே, அதாவது இவங்க சொன்னாங்க நேற்று அந்த லிஸ்ட்லயே இல்லைங்கிற டாஸ்க்ல பாத்தீங்கன்னா கமருதனை வந்து இவங்க சொன்னாங்க, நீ என் லிஸ்ட்லயே கிடையாது, உங்கள்கிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்னாங்க. டாஸ்கே அதுதான், ஓகே, அவரும் அதை சொன்னாப்படி. இந்த பக்கம் சாண்ட்ரா வந்து சொன்னாங்க, நான் அவங்கள லிஸ்ட்லயே வைக்கல, கனி வெர்சஸ் சாண்ட்ரா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அடுத்து போயிட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன வந்து இது மாதிரிலாம் சொல்றாங்க, லிஸ்ட் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு முக்கியமா எடுத்துட்டு வருது, எதிரியா இருக்க கூட தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க சாண்ட்ரா. அவங்க என்ன சொன்னாங்க, அந்த லிஸ்ட்ல இருக்க கூட உனக்கு தகுதி கிடையாதுன்னு கனி சொல்றாங்க. அப்புறம் அங்க அது எப்படி அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே முடி மறைச்சிட்டு கனி பாருங்க வச்சு செஞ்சு விட்டாங்க. இந்த பக்கம் சாண்ட்ரா எக்ஸ்போஸ்டு. என்னடா உருட்டு இது அப்படின்னு தான் கேட்கணும். ஸோ இப்போ இந்த கேஸை வந்து எழுதிட்டு இருக்காங்க சாண்ட்ரா மேல, கிழவின்னு சொல்லிட்டாங்கன்னு. இதை விட நிறைய அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லியிருக்க கூடாது. பட் ஆனா சம்பவம்ன்றது பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அந்த குறும்படத்துல எக்ஸ்போஸ் ஆயிட்டான்னு உருட்டினாங்கல்ல, அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. நீங்க அதை வந்து அந்த அளவுக்கு உருட்டுவீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இன்னும் கூட சொல்லிட்டு போலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பயங்கரமா உளர்றாங்க. ஊர்கிழவின்னா தனியா போய் உட்காந்துட்டு மற்றவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அவங்களதான் ஊர்கிழவின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா பிக் பாஸ் சீசன்ல நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஆனா இவங்க ஊர்கிழவியோட உளறல் கேள்வியா இருக்கிறாங்க, உளறிட்டே இருக்கிறாங்க.
அவங்கள பத்தி பேச வந்தாலுமே உளறாங்க. நேத்து பிக் பாஸ் சொன்ன மாதிரி தான், என்னமா பாட்டு பாட சொன்னா வந்து டாஸ்க் லெட்டரை படிச்சுட்டு இருக்க அப்படின்னார்ல, அந்த மாதிரி தான் நடந்த எந்த சம்பவத்தையுமே ஒழுங்கா நிதானமா சொல்ல முடியல, படபடப்பாகிறாங்க. அந்த படபடப்பு ஏன் வருது? பொய் நிறைய இருந்தா தான் அப்படி வரும், உண்மை இருந்தா வராது. ஸோ அதனால இதுல திரும்பவும் சாண்ட்ரா எக்ஸ்போஸ் ஆகல, இவங்க கனி தான், இந்த கனியுடைய பிஆர் கும்பல் தான் எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.